உச்சகட்ட பிரச்சாரத்திலே உரசு சின்னத்திலே வாக்குகளை சேகரிப்பதற்காக கலெக்டர் பொருளாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய வெற்றியின் வேட்பாளரான அழகபுரம் ஆறு மோகன்ராஜ் அவர்களுக்கு உரசு சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து உங்கள் மத்தியிலே கொடுத்த வெற்றியை வந்திருக்கிறார். கழக பொருளாளர் அன்னியார் அவர்கள் வந்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து புரிந்து விடாதீர்கள். வாக்காளர் பெருமக்களே, உங்களை நாடி உங்கள் ஒவ்வொரு முகங்களுக்கு சேரும் அந்த பொண்ணு அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு உங்கள் மத்தியிலே அன்னியார் உரையாற்றுகிறார். வடசென்னை தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, எங்கள் தாய்க்குலங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய நிர்வாகிகளே, எங்கள் தாய்க்குலங்களே, பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளே, எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்குமே முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துகிறேன். இங்க 18வது வட்டம் இங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இங்க நமது வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் அழகபுரம் மோகன்ராஜ் அவர்களுக்கு முதல் பட்டன் முரசு சின்னத்தில வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவருக்கு தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருவரும் சொல்லி கேட்டுக் கொள்கிறேன். 4 வட்டம் 20, 21, 29, 18 சரிங்களா? 4 வட்டமும் சேர்ந்து இங்க வெற்றி வேட்பாளராகிய நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமும் முரசு சின்னத்தில ஒரு அமோக வெற்றியை இந்த தேர்தலில் நிச்சயம் தரணும். உறுதியாக நம்ம வெற்றி பெற போவது உறுதி. நல்லா எழுதிக்கங்க. வரப்போற உள்ளாட்சி தேர்தல் வெகு விரைவில் 15 நாள்ல அறிவிப்பு வரப்போது. நீங்க உழைக்கிற உழைப்பு வீண் இல்ல. உழைக்கிற எந்த வார்டு அதிகமா வாக்கு வங்கி தரீங்களோ நாளைக்கு நீங்க தான் கவுன்சிலர், நீங்க தான் மேயர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால போட்டி போட்டு எந்த வார்டு அதிக வாக்குன்னு சொல்லி கடுமையாக உழைச்சி அந்த வார்டுகளை நீங்க வெற்றி பெற செய்யணும். வெற்றி விழால மேடைக்கு அழைச்சி அதிக வாக்கு பெற்று தந்த அந்த வார்டுகளை நிச்சயம் நாங்கள் பெருமைப்படுத்துவோம். நினைவு பரிசு வழங்கப்படும். உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் போஸ்டும் உங்களை தேடி வரும். இந்த உழைப்பு வீண் இல்லை. இதை பேசா யூஸ் பண்ணி எல்லா கட்சிக்கும் சொல்றேன், எல்லா கூட்டணியில இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களை தேடி பதவிகள் வரப்போது. நீங்க களத்தை நல்லா பயன்படுத்திக்க, பெண்கள் ஆண்கள் எல்லாம். ஏன்னா இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்ல, மெகா கூட்டணி. தமிழ்நாடு முழுக்க நான் போயிட்டு இன்னைக்கு நல்ல வடசென்னையில உங்க முன்னாடி நிக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க அமோகமான வரவேற்பு நம்ம கூட்டணிக்கு. ஒட்டுமொத்த மக்கள் தமிழ்நாடு முழுக்க நாளை நமது 40 நமது வெற்றி பெற போறோம். 18 இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற போகிறோம். உறுதியாக சொல்றேன். அந்த அளவு மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு நம்ம கூட்டணிக்கு இருக்கு. அந்த வகையில் வட சென்னையையும் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை நீங்க எல்லோரும் பெறணும். அதன் மூலம் இந்த வட சென்னைக்கு அந்த அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் கடுமையான உழைப்பாளி, கீழ லெவல்ல இருந்து உழைச்சு முன்னேறியவர். மக்கள் பிரச்சனை என்னன்றது நல்லா தெரிஞ்சவர். எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர், கேப்டனோட எதிர்கட்சி கொறடாவாக இருந்தவர். அதனால நிச்சயமாக அவை தலைவராக இருந்திருக்காரு. எல்லா பதவிகளும் அவருக்கு இருந்திருக்கு. மிகச்சிறந்த ஒரு வேட்பாளரை வட சென்னைக்கு கேப்டன் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாரும் சிறப்பாக சிந்திச்சு அவருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லா வாக்குறுதி இங்க வந்து மெயினா நிலத்தடி நீர் மாசுபட்டிருக்கு.
எல்லா கம்பெனியும் மூடப்பட்டிருக்கு, வேலை இல்ல, தண்ணீர் கஷ்டம் இருக்கு. உங்க எல்லா கஷ்டம் உறுதியாக இந்த கூட்டணி மையத்திலையும் மாநிலத்திலும் நம்ம ஆட்சி, உள்ளாட்சியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். இது மூணு ஒன்றாக வரும் பொழுது தண்ணீர் கஷ்டம், வேலை வாய்ப்பு, அந்த நிலத்தடி நீர் மாசாவது, பொல்யூஷன் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி உறுதியாக தொகுதியை எல்லா விதத்திலுமே முன்னேற்ற போறோம். மீனவர்களுக்கு தனி வாரியமே இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கார். மீனவர்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பு இந்த கூட்டணி தரப்போது. அதனால உங்க ஓட்டு ரொம்ப விலை உயர்ந்தது, எதிர்கட்சிக்கு ஓட்டு அது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எந்த கூட்டணி ஜெயிக்கும், எங்க வாக்கு தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் நமது வெற்றி கூட்டணியான நமது கூட்டணிக்கு வாய்ப்பு தந்து பெரிய வெற்றியை தரணும். அண்ணனை எதிர்த்து போட்டி போடுறவர் யாருங்க? மின்வெட்டு வீராசாமியோட பையன், சரிங்களா? அதனால தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு வந்ததுக்கு காரணமே அவங்கதான். தமிழ்நாடு இருட்டுல இருந்துச்சு, ஆனா புரட்சி தலைவர் அம்மா காலத்துலதான் இங்க தமிழ்நாடு பிரகாசமா இருக்கு. எங்கேயுமே மின்வெட்டு இல்லையே, கோடை காலம் தானே, எங்கேயும் மின்வெட்டு இல்லை. நான் கிராமமா போயிட்டு தான் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். எங்கேயும் மின்வெட்டு இல்ல. தமிழ்நாடு மக்கள் பூரா திருப்தியா இருக்காங்க, எங்கேயும் மின்வெட்டு இல்ல, ஹாப்பியா இருக்காங்க. ஆனா திமுக கட்சியில அப்போ 12 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம் மின்வெட்டு. அதனாலதான் சொல்றேன், மின்வெட்டு வீராசாமி அவங்க பிள்ளைக்கு டெபாசிட் இலக்க செய்தா நம்ம கொடுக்கிற அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை. அதனால மின்வெட்டு வீராசாமி கொள்ளடிச்சார், மின்சாரத்தை பூரா கொள்ளடிச்சதுனாலதான் மக்களுக்கு கரண்டே கிடைக்கல. அதனால உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது, நல்ல ஆட்சி, நல்ல கூட்டணி. இந்த கூட்டணிக்கு நீங்க எல்லாரும் சிறந்த முறையில் யோசிச்சு வாய்ப்பு தரணும். நீங்க போற ஒரு ஓட்டம் புரட்சி தலைவி அம்மாவை மனசுல வைத்து போடுங்க, புரட்சி கலைஞர் கேப்டனை மனசுல வச்சு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவை மனசுல வச்சு போடுங்க, நரேந்திர மோடியை மனசுல வச்சு போடுங்க, கூட்டணி தர்மத்தோட. ஏன்னா கேப்டனுக்கும் சரி, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு திமுக பிடிக்காது. அதே மாதிரி இன்னைக்கு திமுக ஒரு ஓட்டு கூட வட சென்னையில விழவே கூடாது. மின்வெட்டு வீராசாமிக்கு அவங்க பையனுக்கும் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் நீங்கள் அத்தனை பேருமே கொடுத்து மக்களை காக்கின்ற கூட்டணிக்கு வாய்ப்பு தந்து வெற்றியை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வெற்றி பெற்று 1 மணி நேரம் பேசுறேன், வெயில் கடுமையா இருக்கு. இந்த நமது வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களுக்கு வெற்றி சின்னம் முரசு முரசு முரசு. கூட்டணிக்கு தலைமை அண்ணன் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், இங்க பொறுப்பாளராக தேமுதிக பொறுப்பாளர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும், பிஜேபியோட குபேந்திரன் பாமக பிஜி சக்கோ, அதே மாதிரி சாமக சேவியர், புதிய நீதி கட்சி ராதாகிருஷ்ணன், பிரசாந்த் ஆகியோருக்கும், இங்க நமது பகுதி செயலாளர் வேம்படியார் அவர்களுக்கும், முரளி அவர்களுக்கும், அதே போல அதிமுகவின் பகுதி செயலாளர் கிருஷ்ணன் அவர்களுக்கும், இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்கும், இதுல யாராவது ஒரு பேர் விட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. வெற்றி விழாவில் 1 மணி நேரம் உங்க பேர் தான் வாசிக்க போறேன். பூரா யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ உங்க பேர் தான், சரிங்களா? அதனால் வெற்றி பெறுவோம். கோல் எங்க இருக்கணும்? ஒரே எய்ம், வெற்றி. அதுதான் புரட்சி தலைவர் அம்மா நீங்க செய்ய போற நன்றி கடன், கேப்டனுக்கு நீங்க செய்ய போற நன்றி கடன். இங்க அண்ணன் மோகன்ராஜ் நிக்கிறாருன்னு நினைக்காதீங்க, கேப்டன் எங்க களத்துல இருக்கிறார், ஓட்டு போடுங்க. கேப்டன் வேற எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போனாரா? வந்தது ஒன்லி வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. அதனால உங்களை நம்பி கேப்டன் வந்திருக்காரு. உங்களை நம்பின கேப்டனுக்கு நீங்க அமோகமான வெற்றியை தரணும். தருவீங்க இல்லையா? வெற்றியை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அண்ணன் மோகன்ராஜை வெற்றி பெற செய்வீர்களா? மின்வெட்டு வீராசாமி மகனை டெபாசிட் இழக்க செய்வீர்களா? மாபெரும் அவங்களுக்கு தண்டனை அதுதான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வரவேற்க வந்த அத்தனை பேருக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 1ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்திற்கு அண்ணன் மோகன்ராஜைக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பெருமக்களை பெரியவர்களே தாய்மார்களே அந்த தலைவர் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆதரவுகளை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசு சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அந்த பெரிய அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே முரசு சின்னத்திலே வாக்குகளை பேசி வந்திருக்கிறார். வாக்காளர் பெருமக்களை மறந்து விடாதீர்கள். வருகிற 18ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று 1ஆம் நம்பர் பட்டனை அழுத்தி முரசு சின்னத்திற்கு வெற்றி வாய்ப்பினை தாருங்கள் என கேட்டு